ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, தீபாவளி ஸ்பெஷல். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இது வந்து நம்ம பால் வச்சு நம்ம ஒரு பர்ஃபி பண்ண போகிறோம். மில்க் பர்ஃபி தான் நம்ம செய்ய போகிறது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நான் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கேன். இப்போது இது ஒரு கடாயில் நம்ம ஊற்றிக்கலாம். இதுக்கு நிறைய பொருள் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். பால், கொஞ்சோண்டு பால் பவுடர், சர்க்கரை, அவ்வளோதான். டக்குன்னு இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை கொஞ்சம் மீடியமா வச்சுக்கலாம். பால் நல்லா காயணும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் பால் பவுடர் வந்து ஒரு 5 பேக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ அதை தான் நான் கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்க்குறேன். ₹5 பேக்கெட் 4 எடுத்திருக்கேன். இது போதும் ஃப்ரெண்ட்ஸ். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைடில் இருக்க ஏடெல்லாம் நம்ம எடுத்து விடணும். இது நல்லா வந்து நம்மளுக்கு சுண்ட வரணும். பால் மேக்சிமம் ஒரு 1/2 hour ஆச்சும் ஆகும். அது மாதிரி அடிக்கடி நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாலை. இப்போ நான் பால் பவுடர் சேர்க்கிறேன். நல்லா கிளறிக்கலாம். பால் பவுடர் நிறைய கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட நான் 1 hour ஆயிடுச்சு இந்த பால் வந்து சுண்டி வரத்துக்கு. ஏன்னா நான் வந்து சிம்லேயே தான் வச்சு நான் பாலை வந்து சுண்ட வச்சிருக்கேன். இல்லைன்னா நம்ம ஹையில் வச்சோம்னா நல்லா அடி பிடிச்சிரும். அதுக்காக தான் நான் ரொம்ப ஸ்லோவாகவே அடுப்பை வச்சு நான் அந்த மாதிரி பாலை வந்து சுண்ட வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 1/4 கப்பு சுகர் சேர்க்குறேன். திரும்ப கொஞ்சம் சர்க்கரை வந்து உருகி மெல்ட் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே இறுகிரும் பால். பாருங்க, திருப்பி தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் நம்மளுக்கு நல்லா கெட்டியமாக ஆயிரும். இந்த மாதிரி திரும்பவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி கலக்கிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காம ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு திரண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் வரணும். இப்போ கொஞ்சோண்டு நம்ம நெய் சேர்க்கலாம். ரொம்ப தேவையில்லை, 1 ஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ நல்லா கிளறிக்கலாம். பார்க்கவே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நல்லா நம்மளுக்கு திரண்டு வந்திருக்குல்ல. இந்த மாதிரி ஒட்டவே கூடாது. இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதா நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது 2 லேயராக நம்ம பிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் வந்து நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த இதை மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
கொஞ்சோண்டு கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். நம்ம 2 லேயராக பண்ண போகிறோம், அதனால இதை கொஞ்சம் கொக்கோ பவுடர் சேர்த்து நான் அதில் ஃபஸ்ட்டு லேயர் மாதிரி இதை வைக்க போகிறேன். இப்போ இது மேலே வச்சு அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். டபுள் லேயராக இருக்கும். மேலே வந்து சாக்லேட்டு, கீழே வந்து ஒயிட் மில்க்கு அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளோடது தான் இதெல்லாமே. உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை ஃபுல்லாக கூட இந்த மாதிரி நம்ம கொக்கோ போட்டு நம்ம சாக்லேட் பர்பி மாதிரி செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா நம்ம செட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே ஏதாச்சும் கொஞ்சம் நட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இது மாதிரி தூவிக்கலாம். சும்மா அலங்காரத்துக்காக நம்ம இப்படி பண்ணுறது, இல்லைன்னா தேவையில்ல. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா ஆறிடுச்சு, நல்லாவும் செட் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே கட் பண்ணலாம். இந்த சைடில் மட்டும் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மில்க் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. டபுள் லேயர் பாருங்க நான் பண்ணியிருக்கிறது. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக வரும். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வந்து இது செய்யணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.